நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிலுனோர் காலுக்கு அப்புறம் ஒரு இடைவெளிக்கு பிறகு வர இந்த படம் இந்த நெடுஞ்சாலை. அதாவது நெடுஞ்சாலைன்னு சொன்னாலே அதோடைய நீளம் அகலம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். எங்கே ஆரம்பிக்க எங்கே முடின்றது ரொம்ப பெருசாக இருக்குமோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த படத்தில் நாங்கள் டீல் பண்ணியிருக்கோம். ஸோ நாட் அ பர்டிகுலர் திங். ஸோ இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியும். இது ஒரு 3 காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட படம், 60s 80s அண்ட் ப்ரெசன்ட் அப்படின்ட்டு. இந்த படம் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். யூஸ்வலாக நீங்கள் பார்த்த படங்கள்லேருந்து இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான ஒரு பேக்ட்ராப்பில் இருக்கும். லைக் இப்போது 1980s 60s இருக்குது அண்ட் கரண்ட் இருக்குது. இட்ஸ் அ ரோட் ஃபிலிம். நம்ம தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 வருஷத்தில் ஒரு ரோட் ஃபிலிம் வந்ததில்லை. ஸோ அந்த வகையில் இது அந்த ரோட்டோரம் இருக்கக்கூடிய மக்களை பற்றின ஒரு கதை. ஸோ அதனால் இந்த படம் உங்களை எல்லா வகையிலும், அதாவது ஆக்ஷன் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது. எம்ஜிஆருடைய மறைவு ஒரு முக்கியமான கதையில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா படத்தில் இருக்குது. ஸோ அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதில் என்னோடய கேரக்டர் மங்கா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு, ஒரு மலையாளி பொண்ணு தான். ஒரு தாபா கடை நடத்துகிற ஒரு பொண்ணு. ஒரு ஒன் லைனில் சொல்லணுன்னா ஒரு சிங்கிள் உமன் ஆமின்னு சொல்லலாம் எனக்கு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கிருஷ்ணா சாரோட 2வது படம் ஜில்லுனு காதலுக்கு அப்புறம். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் மூவியில் அவ்வளோ அழகான மியூசிக்கலாகவும் ஒரு நல்ல ரொமான்டிக் இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துலையும் கண்டிப்பாக பாடல்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். I hope songs you will enjoy the songs very much. இசை அவர் எப்பயுமே நான் இசைன்னு தான் கூப்பிடுவேன், அவர் பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். ஸோ ஹீஸ் ரியலி பேஷனேட். உட்காந்து நானும் உட்காந்துருப்பேன், ஒளிப்பதிவாளரும் ஸ்டுடியோக்குள்ளே உட்காந்து இசைக்கெலாம் நிறையா கரெக்ஷன்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன். அதுக்கெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. கடல் தாண்டி மலை தாண்டி ராஜேஷ் சார் தான் எனக்கு கிருஷ்ணா சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு சொன்னார். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் பார்த்தோம். அதுக்கு ராஜேஷ் சாருக்கு நன்றி. அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் படத்தை பார்த்தேன். படம் பார்த்துட்டு டைரக்டர் விஷ் பண்ணிவிட்டு என்ன பட்ஜெட்டு, எத்தனை நாள் ஷூட் பண்ணிங்க நான் கேட்டு போயிட்டேன். ஆனால் சில படங்கள் மட்டும் அந்த ஒரு சின்னதாக ஒரு 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 ஃபீல் ஒன்று கொடுக்கும்ல, அது இந்த படம் எனக்கு கொடுத்துச்சு. அடுத்த நாள் அவருக்கு ஃபோன் பண்ணி நான் இன்னொரு வாட்டி பார்க்கணும் அந்த படத்தை அப்படின்னேன். உடனே 2 days கழித்து திருப்பி போட்டு காட்டினோடனே நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சார் என்ன சார், அதுக்கு தானே சார் உங்களை கூப்பிட்டேன், ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னாரு. ஒரு தரமான ஒரு படம், ஒரு நல்ல முயற்சி. படம் ஃபுல்லாக ஆக்சுவலாக நிறையா நைட்ஸில் இந்த ரோடு சேசிங் அந்த மாதிரி ஒரு விஷயம் நிறையா ரிசர்ச் பண்ணி நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு குவாலிட்டியான ஃபிலிமாக இருக்கும். ஸோ அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு இந்த படம் உதயநிதி சார் வாங்கிட்டாருன்னு சொன்னோடனே நிஜமாகவே எனக்குலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்.
ஒரு நல்ல படம், ஒரு ஒரு மைனா பார்த்துட்டு பிரபு செல்வம் சார் படம் பார்த்துட்டு ஒரு இம்பேக்ட் இருந்துச்சு. அந்த இம்பேக்ட் இந்த படத்துலையும் இருந்துச்சு. அது வந்து உதய் சார் சொன்னார் என்கிட்ட, சார் அந்த மாதிரி இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப புதுசான விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய சீக்வன்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து அந்த ஒரு சேசிங் சீக்வன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நைட் எஃபெக்டில் எப்படி ஷூட் பண்ணாங்கன்னு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் அந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாருமே அவ்வளோ லைவாக, அவ்வளோ அழகாக, ரொம்ப இயல்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெட் ஜெயின் மூவிஸ் உதய் சார் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. டைரக்டர் கிருஷ்ணா சார் சில்லுன்னு ஒரு காதலுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு முக்கியமான படம். என்னோட கேரியர்லையும் ரொம்ப முக்கியமான படம். ஸோ எங்கள் எல்லா டெக்னீஷியனுக்கும் இந்த படத்தை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப அருமையாக இருந்தது. அதில் எல்லாரும் அவங்கவுங்க எஃபர்ட்டை கொட்டியிருக்கோம். ஸோ ரொம்ப பெரிய லெவலில் இது பேசப்படும்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கும். ஏன்னா படமும் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. சாங்ஸு, கொரியோகிராஃபி, மற்ற விஷுவல் எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ பெரிய லெவலில் இது பேசப்படும் நம்புகிறோம். எல்லோரும் தியேட்டரில் பார்த்து இதை என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா டீமுக்கும் நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். அது மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற வண்ணமாக இருக்கும். இது ஒரு பீரியட் ஃபிலிமாக இருந்தால் கூட இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு 4-5 கிளைமேக்ஸ் ஆச்சு இருக்கணும், இருந்தால் அது வந்து த பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் அந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய ட்விஸ்ட்டு, டேர்ன்ஸு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. Fantastic film project called Nedunjalai, and personally it's my first Tamil film, and everybody is speaking very good things about it, but it was very difficult. You know, somehow I've managed to do it, and everybody is praising it, so I'm more glad about it. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. சொல்லு மச்சான், நான் இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறேன்டா, எங்கடா இருக்க? நெடுஞ்சாலை ஷூட்டிங்கில் இருக்கேன்டா. சரி ஓகே மச்சான், ஓகே ஆயிடுச்சுடா. மேரேஜ் எத்தனை தேதி? எங்கடா இருக்க? நான் நெடுஞ்சாலை ஷூட்டிங்கில் இருக்கேன்டா, கூப்பிட்றேன்டா. மச்சான், பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குடா, எங்கடா இருக்க? நெடுஞ்சாலை ஷூட்டிங்கில் இருக்கேன்டா, கூப்பிட்றேன்டா. பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேடா, எங்கடா இருக்க? நெடுஞ்சாலை ஷூட்டிங்கில் இருக்கேன்டா, கூப்பிட்றேன்டா. என்ன பாப்பா ஸ்கூலில் சேர்க்க போறியா? கொன்று ஒன்று என்ன விளையாட்டு தெரியாமா? வைடா போது ஃபோனு. இது உங்களுக்கு காமெடியான விஷயமா இருக்கலாம், ஆனால் 2 வருஷம் எப்போ ஃபோன் பண்ணாலும் சரி மேனேஜர் ஃபோன் பண்ணுவார். பங்கு எங்கே இருக்கீங்க சார்? லொக்கேஷன்லாம் சார் இருக்கேன். இல்லைங்க சும்மா கேட்டேன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்கன்னு. ஓ சரிங்க சார், அப்போ நான் கிளம்பட்டுங்களா சார்? கிளம்புங்க. ரொம்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ 2 வருஷமாக இந்த படம் எப்போ போனாலும் தாடி முடியோடே சுற்றுறது, எங்கே போனாலும். நிறையா சண்டை போட்டிருக்கோம். ஸோ அந்த சண்டை தான் பேஷன் இருக்குதுனால அந்த சண்டை வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த சண்டை வந்ததுனால ஒரு நல்ல அவுட்புட் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருமே வந்து நேரம் பார்க்காம, உடல்நிலை சரியில்லைன்னா கூட அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை. எல்லாருமே காலையில் 7 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வரணுன்னாக்க 7 மணிக்கு வந்துடுவாங்க. இல்லை நீங்கள் வேண்டாங்க, நீங்கள் 10 மணிக்கு கூட வாங்காமாங்க. பட் நான் 7 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போவேன். ஸோ அதெல்லாம் ஒர்க் பண்ணாங்க, உழைப்பு எல்லாருமே போட்டிருக்காங்க. உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் அந்த உழைப்பை போட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் நீங்கள் தருவீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஒரு 6 மாதத்துக்கு முந்தைய படத்தை லாக் பண்ணிட்டார். ஆனாலும் நேற்று கூட திருப்பி கரெக்ஷன் பண்ணார். எல்லாரும் நல்லா சொல்லி எங்கன்னா ஒரு இடம் ஒரு சின்ன சஜஷன் இருந்ததுன்னா அதை உடனே திருப்பி சரி பண்ணுவார். ஏன் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்? அதே மாதிரி நான் ஒரு படம் எடுத்துகிட்டு அதை பார்க்கணும், சிலவங்களுக்கு புரியுது சிலவங்களுக்கு புரியலன்ற லெவல்லே வச்சுக்கல. எல்லாருக்கும் புரியணும், எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறணுன்ற லெவல்லே இருக்கார். இந்த ப்ராஜெக்டில் நான் எப்போ என்ன கேட்டாலும் நோன்னு சொல்லாமல் பணத்தை வாரி அரைச்சிருக்காங்க. நிறைய பேர் கேட்டாங்க, புதுமுகளை வச்சு இவ்வளோ அப்படி படம் எடுக்கிறீங்க, எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கூட. எனக்கு ஒரே நம்பிக்கை, கதைக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணால் அது வெட்டி செலவு. கதைக்கு எது தேவையோ அதை செய்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ அந்த மாதிரி நினச்சி தான் இந்த படத்தை எடுத்தோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து 2 இயர்ஸ் வந்து நிறையா சிரமப்பட்டிருப்பாங்க. எல்லாருமே என் கூட ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அட் சேம் டைம் நானே நிறையா படுத்தியிருக்கேன் அவங்கள. அதுக்காக மன்னிப்பையும் கேட்டுக்கிறேன், நன்றியும் தெரிவித்துக்கிறேன்.
உள்ளாச்சி சுட்டு தச்சு கண்காட்சி பார்க்கையில அன்னாசி பழம் போல என்ன வெட்டி தின்ன அடி அடியே கொடுவா கும்கியும் பாஸ் எனக்கு எப்படி சொல்கிறக்கூடிய இருந்ததோ கண்டிப்பாக நெடுஞ்சாலை எனக்கு இருக்கும். ஏன்னா கும்கி படத்தில் பார்த்தீங்கன்னா தம்பி ராமையா சார் கூட நான் பெரிய ஒரு காமெடி பண்ணியிருந்தேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நானும் சலீம்குமார் சாரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ரெண்டு பேரோட காம்பினேஷன் பயங்கரமாக வந்திருக்குன்னு எல்லாமே சொன்னாங்க. படம் பார்த்தவங்க ப்ரீவியூ பார்த்து எல்லாமே பெரிய 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 ஸ்டார்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் எனக்கு பெரிய ஒரு பிரேக் இருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றபடி பிரசாந்த் நாராயண் பாலிவுட்லேருந்து அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சலீம் சார் கேரளாலேருந்து அவர் பண்ணியிருக்காரு. தம்பிராமையா சார், அப்புறம் கண்ணன் பொன்னையா, ஸோ பங்கு, கிஷோர், இது மாதிரி ஒரு கேங் இருக்குது. அண்ட் ராஜவேல் ஒலிவரன் சார் வந்து சினிமோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஹோப்ஃபுல்லி எல்லா டேரக்டர்ஸும் பார்த்துட்டு சினிமோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு they started appreciating our work. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மற்ற படங்கள்லேருந்து என்ன வித்தியாசமான டெக்னிக்கலாக விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டிங் பேட்டர்ன் வந்து ராஜவேல் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. படம் பார்த்த எல்லா டைரக்டர்ஸும் அதை மென்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட டோனும் சரி அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்குன்னு ஒரு ஸ்கெல்டன் பேட்டர்ன் வந்து கிருஷ்ணா சார் பண்ணியிருக்காரு. ஸோ எங்களுக்கு ஒரு 3 months ஒர்க் ஷாப் தனியாக இருந்தது. இன்றைக்கி இருக்கிற ரோட்ஸுக்கும் அன்றைக்கி இருக்கிற ரோட்ஸுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஷூட் பண்ணும்போது குவைட் சேலஞ்சிங். ஏன்னா அது ரீக்ரியேட் பண்ணோம், எல்லாமே எதுவுமே கிடையாது. அதுவும் இன்றைக்கி இருக்கிற நம்ம ஒரு பட்ஜெட் அப்படின்ற விஷயம் வந்து அது பெரிய காம்ப்ளிகேஷன் விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நியூ கமர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் மை ப்ரொடியூசர் சப்போர்ட்டட் மீ அண்ட் என்னுடைய தாட்டுக்கு மரியாதை கொடுத்து நான் என்ன கேட்குறேனோ எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணி, ஸோ இட்ஸ் லைக் எங்கள் ஓன் ப்ரொடக்ஷன். ஸோ நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் திஸ் ஃபிலிம் காட் இஸ் சச் அ ஹைப் பிகாஸ் ஆஃப் உதயநிதி சார். ஸோ ஐ ஹேவ் டு தேங்க் ஹிம். அண்ட் March 28 இஸ் ரிலீஸ். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். கண்டிப்பாக யூ வில் என்ஜாய். ஐ கேன் கேரண்டி யூ. தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆனா கடலை தாண்டி வந்தா ரெஃப்யூஜி.
ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதே. நான் ஆக்சுவலாக சந்தோஷ் சாரோட அசிஸ்டண்ட்டாக தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன். இந்த அங்கீகாரத்தை கொடுத்தது அவரோட பெருந்தன்மைன்னு தான் நான் சொல்லலாம். சாரோட மைண்டில் என்ன இருந்ததோ அதை நான் தமிழ் மொழியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். என் பேர் விஷால். இனம்ங்கிற மூவிக்கு மியூசிக் போட்டிருக்கேன். அண்ட் த மூவி ஹேஸ் கம் அவுட் ரியலி வெல். என் பேர் மைம் கோபி. நான் மைம் தேட்டர் சொசைட்டிலேருந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கேன். இந்த படத்தில் நான் ஒரு போராளியாக பண்ணியிருக்கேன். என் பேர் ஷியாம் சுந்தர். நான் இனம்ங்கிற படத்தில் நடிச்சிருக்கேன். அதோட சேர்த்து டயலாக் ப்ளஸ் ஸ்க்ரீன் பேலையும் பண்ணியிருக்கேன். அதில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது ஒரு பொண்ணோட கதை. இதில் டோட்டலாக 3 சாங்ஸ். சுனாமி அக்கான்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்க சரிதா மேம் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க அந்த ரோலை. அவங்களோட மைண்ட் வாய்ஸ், அவங்களோட மொத்த ஃபிலிமுக்குமே ஒரு சோல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அந்த பாட்டில் இருக்கும். மியூசிக் இஸ் டன் பை விஷால் சந்திரசேகர். அதில் மெயினாக 3 பாட்டு படத்தில் இருக்க போகுது. ஒன்று இந்த சுனாமி அக்காட தீம் சாங் அப்படின்ட்டு. அது இன்னும் சொல்லப்போனால் அது ஆக்சுவலாக ஒரு ஹாலிவுட் சாங் மாதிரி தான். என்னை பொறுத்தவரையிலையும் அது ஹாலிவுட்டோட அந்த லெவலில் இருக்கிற ஒரு பாட்டு. ஏன்னா இந்த வார் ஃபிலிம்ஸ், சப்போஸ் நீங்கள் ஒரு கிளாடியேட்டர் பார்த்தீங்கன்னா இல்லாட்டி ஒரு ட்ராய் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஒரு கொஞ்சம் சோகமான ஒரு பாட்டு இருந்ததுன்னா அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸே இல்லைன்னு நான் சொல்லுவேன். லண்டனிலே 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 காசுட்ட தோசை எனக்கு ரொம்ப ஆசை. சுகந்தா பற்றி சொல்லணுன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம வேலையே இவங்களுக்கு ஐயோ ஆக்டர் கிட்ட வேலை வாங்கணுன்னே நம்ம நினைக்க வேணாம். அவங்க நம்ம கிட்ட இருந்து வேலை வாங்குவாங்க. ஆர்த்தி சீனை சொல்லு, டயலாக் சொல்லு, இமோஷன் எப்படி இருக்கணும்னு அப்போ தான் எனக்கு தெரியும். ரொம்ப ஒரு நேச்சுரலான ஹார்ட் ஒர்க்கிங், ஷீ இஸ் ரியலி அ ஹார்ட் ஒர்க்கிங் ஆர்டிஸ்ட். இந்த மாதிரி ஒரு இந்த கேரக்டர் தான் அந்த படத்தையே கேரி பண்ணி போகிற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் சரியா இல்லைன்னா படமே it can go wrong. எங்களுக்கு சுகந்தா just walked in as Rajni. We were just blessed to have her. In sadness, happiness, hope, only one way out. Sing. My character in Inam, her name is Rajni, and she's very different from me. She and I have nothing in common. I'm very modern, I'm very urban. I live in Bombay, so Rajni and I are so different. She's very rural, she's very, very organic, she's very raw. Her character is of someone who goes through a lot of hardships, emotional and physical. And in that time of war and in that time of conflict, how she comes out of it and the victory of her human spirit is my character. I don't think I've played anything like this in my life, and I don't know if I'll ever get something like Rajni again, because she's so brave, she's so strong. And she's someone that, every time actors think that, yeah, I wanted to do that part. I know Rajni, my part that I've played in Inam, I know there are so many actresses right now who will give their tooth and nail to do this part. So I'm very lucky that I got to do it. ஆட்டம் முப்பாட்டம் காலத்துல ஆரம்பிச்ச சண்டை இப்ப குழந்தைங்க குரல்லே கேட்கறது இல்ல. முடிவே இல்லையா இதுக்கெல்லாம்? ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது நம்ம ஸ்டார் கரண் தான். கரண் ஆக்சுவலாக நந்தன் சொல்லி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. My co-artist is Karan, first of all, who's played Nandan in the film. He has Down syndrome, but that is one of the things he has. He's also very funny. He has no filter. Whatever he thinks, he says. He runs like the wind. I've never seen anyone run like him. So the thing with Karan is that you can't act with him. Whatever he says, you have to react. Because if you try and act in front of him, then you're going to look like a bad actor. Because he is so real and he's so natural that you just keep your wits about it. Don't act in front of him. Just be natural and man se, like dil se, from your heart you have to react. So Karan has taught me many things. So Karan and
Santosh sir, they both are like going to film school. What you learn when you're going to film school and college, I've learned on this film. என் கூட கரண் தம்பி இருக்காங்க. இப்போ கரண் தம்பி கிட்ட நான் கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்வார். இந்த விஜய் டிவிக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ கரண், உங்கள் பேர் சொல்லுங்கள். வெல்கம் டு விஜய் டிவி. நம்பர் கரண் பேசுகிறேன். கரெக்டர் நான் தான் சரவணன் படுத்துறேன். ஆளை பார்த்தால் எலியாட்டம் இருக்கான், வச்சிருக்கிற பொருளை பார்த்தால் புலியாட்டம் இருக்கான். நிறைய டைமில் வந்து அவரோட வர கோபி அண்ணா தான் வந்து ஷூட்டிங் ஃபுல்லாக இருந்து நான் சொல்கிற டைலாக்ஸை கரனுக்கும் கோபி அண்ணாவுக்கும் சொல்வேன். கோபி அண்ணா அப்புறம் திருப்பியும் கரனுக்கு சொல்வார். ஆனால் ஒரு வாட்டி கோபி அண்ணா வரல. அப்போது நான் ரொம்ப டென்ஷனில் இருந்தேன். அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சீன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தேன். பஸ்ஸில் அந்த லொக்கேஷன் போயிட்டு இருக்கும்போது கரண் வந்து என்கிட்ட சொன்னான், மேம் நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு யாருமே தேவையில்லை, உங்களுக்கு நான் கண்டிப்பாக ப்ரெஷர் கொடுக்க மாட்டேன், நான் சிங்கிள் ஷாட்டில் சொல்வேன். டைலாகை திருப்பி என்கிட்ட பஸ்ஸில் சொல்லிக்கிட்டே வந்தது. அந்த நாள் என்னால் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. பிகாஸ் அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்டர் என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ நல்லா அந்த டைலாகை மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டது. இட் வாஸ் சச் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் ஹிம். அவ்வளோ டயர்டாக இருந்தாலும் ஹீல் கீப் ஒர்க்கிங். ஹி வாஸ் அன் அப்சல்யூட் ட்ரீட். டிசம் பாட்டம் முப்பாட்டம் காலத்துல ஆரம்பிச்ச சண்டை இப்ப குழந்தைங்க குரல்லே கேட்கறது இல்ல. முடிவே இல்லையா இதுக்கெல்லாம்? கருணா சார் வந்து இதுவரையிலும் பார்க்காத ஒரு ரோலாக தான் பண்ணியிருக்காங்க. லைக் அவரே வந்து ஃப்ராங்காகவே சொல்கிறாரு, லைக் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 படம் பண்ணியிருக்கேன் இது வரையிலும், பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் வந்து யாரும் கொடுத்ததில்ல அப்படின்ட்டு. ஸோ அது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ரோலாக இருக்க போகுது. கருணா சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் ஃபார் ஹிம் வாஸ் த மோஸ்ட் கஷ்டமான சீன், ரொம்ப இன்டென்ஸ் சீன். வித்தின் மேட்டர் ஆஃப் ஃபியூ செகண்ட்ஸ் ஹி பிகேம் ஸ்டான்லி சார். ரொம்ப இன்டென்ஸான ஒரு சீன். அந்த கருணா சார் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க, ஸ்டான்லி சாரை தான் நீங்கள் பார்ப்பீங்க. சாரி, நான் எழுதி தருவேன். யூ கேன் see ஸ்டான்லி சார். அந்த கேரக்டர் பயங்கரமாக பேசப்படும். ஏன்னா அந்த கிராஃப் அப்படி அந்த கிராஃப் வந்து இந்த அளவுக்கு ஒரு மனுஷனோட ட்ராவல் இருக்க முடியுமாங்கிற ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு கிராஃப். I never harmed anyone. எந்த ஒரு காக்கா குருவிக்கும் நாங்க துரோகம் செஞ்சதில்லை. Please leave us. Understand. இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்குற மாதிரி ஒரு படம் தான். ஆனால் இது வந்து சும்மா பார்த்துட்டு வீட்டுக்கு போய் ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு படம் நிச்சயமாக கிடையாது. ப்ளஸ் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூவாக இருக்கிறதுனால டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. The promise that Inam makes is that after you watch it, somewhere promises a world free of so much hatred, a little more love and compassion for each other. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் I've definitely thought I should become a better human being by understanding மற்றவங்களோட பெயின். நேபர்ஸ் ஓ நேபரிங் கண்ட்ரீஸ் நம்ம கண்டிப்பாக அவேர்னஸ் இருக்கணும். அதை விட வந்து நம்ம எவ்வளோ லக்கின்னு நமக்கு தெரியும். நம்ம மாதிரி எல்லாருமே லக்கி இல்லை. there are so many people who are unlucky. So please come, இந்த படத்தை நீங்கள் வந்து பாருங்கள். you will definitely understand நம்ம எவ்வளோ லக்கியாக இருக்கோம், ஒரு சொசைட்டிக்கு எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு ஒரு அவேர்னஸ் தான் திஸ் ஃபில்ம். எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா வந்து திஸ் இஸ் அ ஸ்டோரி தட் நீட்ஸ் டு பி டோல்டு. மோர் தேன் த about India, Sri Lanka, anything, more than all that, we should be against war. அதான் படத்தோட பாட்டம் லைன். தேங்க்ஸ் டு விஜய் டிவி. அப்புறம் படம் பாருங்க. பை, ஆல் தி பெஸ்ட். ஃபேமிலி இல்லாத நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். ஆளை பார்த்தால் எலியாட்டம் இருக்கான், வச்சிருக்கிற பொருளை பார்த்தால் புலியாட்டம் இருக்கான். சண்டை போடுறதா என்றால் சமமாக இருக்கிறவனை பார்த்து சண்டை போடுங்க. வெளிதிர குண்டுக்கு யாரு நல்லவன் யார் கெட்டவன் என்று தெரியாது. பாட்டம் முப்பாட்டம் காலத்துல ஆரம்பிச்ச சண்டை இப்ப குழந்தைங்க குரல்லே கேட்கறது இல்ல. முடிவே இல்லையா இதுக்கெல்லாம்? டாக்குமெண்ட் எல்லாம் ரெடியா இருக்கு. நாம உடனே இங்கிருந்து வெளியாகணும். எல்லாம் நாட்டிலையும் தான் வெடி செய்யறாங்க. ஆனா எல்லா குண்டும் மிஞ்சதானே விழுகுது. இந்த கைரேகை தான் நம்ம தலையெழுத்தே மாத்த போகுது. யாதும் ஊரே யாவரும் கேளீர்.
யாவரும் கீழீர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஊரு கண்ணே படும்படி ஒரவாடும் கனவே தொடருதே. நினைவாகும் கனவே அருகிலே உன்னை தூக்கி சுமப்பே கருவிலே. மடிவாசம் போதும் உறங்கவே நீதானே சாகாவரங்களே. தமிழே தமிழே வருவேனே ஓங்கரமா. கொடியே கொடியே அழுறேனே ஆனந்தமா. ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், யாரு கடல் நான் பார்க்கிறேன். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், யாரு கடல் நான் பார்க்கிறேன். காம்ப தேடும் குழந்தையா உன்னை தேடும் உசுறு பசியில. கோடி பேரில் ஒன்ன மட்டும் அறிவேனே தொடுகிற மொழியில. பேரன்பு போல எதுமில்ல, நீ போதும் நானும் இழையில. அழகா அழகா குயிலாவே உன் தோளில். அழகி அழகி இது போதும் வாழ்நாளில். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், யாரு கடல் நான் பார்க்கிறேன். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், யாரு கடல் நான் பார்க்கிறேன். கண்ணால எதையோ காணாத இவதான் கண்ணீரை பார்த்தேனே. இனி என்னோட அழக பொன்னான உலக உன்னால பார்ப்பேனே. Can you tell me the different types of BPO? Customer support services, technical support services, telemarketing services, help desk services, insurance processing. You are selected. Thank you. லட்சத்துல ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. பேரு நார்கோலெப்சி. நார்கோலெப்சினா என்ன டாக்டர்? உங்க பையன் மயங்கி விடுறான்னு சொல்றீங்கல்ல, அது மயக்கம் இல்ல, தூக்கம். அவனுக்கு தூங்குற வியாதிங்க. நடக்கும்போது கூட தூங்கிடுவீங்களா? Any extreme emotions will make him sleep. பயம், சந்தோஷம், துக்கம், கோவம். ஆனா எனக்கு தான் கோவம் வரும்போது தூக்கமும் சேர்ந்தே வருது. இப்போ போடுங்க அவனை. காசு அள்ளிக்கிட்டா முக்கரா சிங்கோக்கா மக்காசை மாரிஸ் கொளுத்தி போட்டாண்டா டுமீல டுமீல ஏ கோவப்பட்ட டெரர் பீஸ் கண்ணு ரெண்டு மொட்டை கசு போடா போடா எல்லாம் லூசு கோல் மாலடா
வாய்க்கரிசி போட்டுக்கிட்டான் வட்டத்திலே சிக்கிக்கிட்டு ஓடுறான்டா கல்யாணமா கல்யாணம் காதல் கண்மணிக்கு கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் காதலி பொண்ணுக்கு கல்யாணம் உன்னா சிரிச்சு மையா பழகி கண்ணால் பேசி காத்து கிடந்து ஒருவர் மடியில் ஒருவர் சரிந்து உறங்கிடாமல் கனவும் கண்டு கடைசி வரைக்கும் வருவதாக கதையும் விட்டாளே இன்று அதனை எல்லாம் மறந்து விட்டு பறந்தும் விட்டாளே கல்யாணமா கல்யாணம் காதல் கண்மணிக்கு கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் காதலி பொண்ணுக்கு கல்யாணம் சேலம் அடிச்சு கட்டி குங்கும பொட்ட நெத்தியில் வச்சு மணவரையில் அவ இருப்பா மகாராணியா அவளை காதலிச்சவன் கலங்கி நிப்பா பூராணியா கல்யாணம் 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 வெட்டி மேளம் காது பொழக்க நாதஸ்வரம் ஓங்கி ஒழிக்க கச்சேரிய ரசிச்சிருப்பா ஊரு முன்னால அவளை காதலிச்சவன் கதறிடுவான் ஓசை இல்லாம கல்யாணம் 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 சாதி சரத்தை வணங்கிக்கிட்டே சட்டுன்னு சட்டுன்னு சிரிச்சுக்கிட்டே பரிசு கூட வாங்கி வைப்பா ரொம்ப ஆசையா அவளை காதலிச்சவன் கசங்கி நிப்பான் சன்னியாசியா வகை வகையா சமைச்சு வச்சு வாழை இலையில் பந்தி விட்டு புருஷனுக்கு ஊட்டிடுவா போட்டோ பிடிக்கத்தான் அவளை காதலிச்சவன் மனசுக்குள்ள குண்டு வெடிக்கத்தான் மங்கள தாளி கழுத்தில் ஆட மந்திர வார்த்தை ஐயரு ஓத காரில் ஏறி போயிடுவா புகுந்த வீட்டுக்கு அவளை காதலிச்சவன் வந்துடுவானே நடு ரோட்டுக்கு கல்யாணம் 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 காதல் கண்மணியே கல்யாணமா கல்யாணம் காதல் கண்மணிக்கு கல்யாணம்
காவிய காதல்ரா தமிழ். சுதந்திர வாட்டிய காம்பினேஷன். காரை பார்த்தும் மாற பார்த்தும் காதல் வர்ற காலத்துல ஒன்லி ஒன் மனசு. உக்கால் எப்படி அந்த புள்ள மேல லவ் வந்துச்சு உனக்கு?